தரிசனம் அருமை. ஓகே ஓகே ராஜா பிரதர். எனக்கு உண்மையாகவே நான் தப்பாக சொல்லலை. எனக்கு உண்மையாக ஹிந்து அந்த இதை பற்றி ரொம்ப கிளியராக தெரியுது. ஓகேவா? ஹாய் பாபி சீஸ் அப்படின்னு ஹார்ட் கொடுக்குறாங்க. லைக் டன் அப்படின்றாங்க விஜி சீஸ். நான் இப்போ ஏதோ ஒரு நிறைய ஹிந்து சாமி இருப்பாங்களே, அதை பற்றி போடும்போது வந்து எல்லாருக்கும் நைஸ் சாரி சூப்பர் அப்படி தான் போடுவேன். ஏன்னா அந்த சாமி ஏதோ ஏதோ இருப்பாங்க, நம்ம நேம் தப்பாக போட்டுறக்கூடாதுன்னு. இன்றைக்கி விஜய் சிஸ் கூட அப்படி தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஹாய் எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னு நம்ம ரெபிடெக்ஸ் விஜய் சிஸ் வந்துட்டேன். என் குரல் கண்டு வரவில்லை என்று போங்க, எனக்கு ஒன்றும் வேணாம், வந்து விட்டேன். என்னாச்சு சார் தம்பி? விஎம் வாங்க, வணக்கம். சரண் தம்பி விஎம் சிஸ்டரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? என்னோட நேம் பாபி. காஃபி ஆல் டேக் இட். நானே எல்லா காஃபி எடுத்துகிறேன். என்னோட காஃபி விஜய் சிஸ் நீங்கள் வந்தது எனக்கு ஹாப்பி. ஏற்கனவே சரண் தம்பிகிட்ட காஃபி கேட்டேன், பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை. அப்படியா சரண் தம்பி? ஹாய் சரண் மகா சிஸ் இல்லை சரண் தம்பி. சரண் தம்பி எனக்கு என்னோட தம்பின்னு தான் சொல்லுவேன் விஜய் சிஸ். எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு இதேமாரி நானும் அப்படி தான் சிஸ்டர் நினைப்பேன். எனக்கு காஃபி வேண்டாம், ஒரு இஞ்சி டீலாம் இல்லை தம்பி, எஃப் தான் இருக்குது. 7 மெம்பர்ஸ் வாட்சிங். ராஜா பிரதர் இருக்கீங்களா? ஓகே பாய் மேம். நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ராஜா பிரதர். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, ரொம்ப ஹாப்பி. சரியா? குட் நைட் பிரதர். டேக் கேர். காட் பிளஸ் யூ. சொல்லுங்கள் சரண் தம்பி, போட்டு கொடுங்க தம்பிக்கு. கொடுக்காம உங்களுக்கு என்ன வேலை? இஞ்சி டீ ரெடியாக எடுத்துக்கோங்க, இஞ்சி டீ ரெடியாக எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க விஜய் சிஸ் வந்து கலக்கல் விஜய் சிஸ். எல்லாமே டான்னு இருப்பாங்க. விஜய் சிஸ் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. ஓகேவா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி விஎம் சிஸ் அப்படின்றாங்க சரந்த். ஓகே ராஜா பிரதர். அழகாக வந்து நல்ல டீசெண்டாக கமெண்ட் போட்டுட்டு பாய் சொல்லிட்டு போகிறீங்க, ரொம்ப ஹாப்பி. அக்கா நான் இங்கே தான் இருக்கேன். ஜோதி சிஸ் சைலண்ட் வாட்சை. ஆனால் ஜோதி சிஸ் வந்து என்னோடய லைஃப் வந்தால் எப்போவுமே ஒரு சைலண்ட்டாகவே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கப்பா. வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் வாட்ச் வேணுன்னா ஜோதி சிஸ்ட்டை வாங்கிக்கோங்க, ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே சொல்கிறேன். ஹாய் ராஜா ப்ரோ அப்படின்றாங்க விஎம் சிஸ். ராஜா பிரதரை தெரியுமா விஎம் சிஸ்? சூப்பர் ராஜா ப்ரோ, பாய் அப்படின்றாங்க. ஹாய் ஜோதி லக்ஷ்மி சிஸ் அப்படின்றாங்க விஜய் சிஸ். எனக்கு வேண்டாம் வாட்ச். சரந்தவி முன்னாடி நான் கேட்ப தெரியுமா? விஜய் சிஸ்க்கும் தெரியும். எல்லா கம்பெனியுமே திருடு போகும், ஒரு கம்பெனியில் மட்டும் திருடு போகாது. அது எந்த கம்பெனின்னு அப்புறம் எல்லோரும் தெரியலன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஞாபகம் இருக்க? வாட்ச் கம்பெனி எனி டைம் வாட்ச் பண்ணுவாங்கன்னு. அதுதான் சைலண்ட் வாட்ச்னால் எனக்கு ஞாபகம் வருது. அந்த காமெடி தான். விஜய் சிஸ் உங்களுக்கு சரண் தம்பி தெரியுமா? சரண் தம்பி ஒய்டியில் தெரியாதவங்களே இருக்காது, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ வீடியோஸ் போடுவாங்க, அவ்வளோ வியூஸ் போகும், சூப்பராக இருக்கும் அவங்க வீடியோஸ் எல்லாமே. என்ன சரண் தம்பி டயர்டாகிட்டிங்களா? விஜய் சிஸ் டின்னருக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னும் எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கீங்க, இல்லைன்னா எனக்கு தெரியலையா கமெண்ட்ஸு? சரண் தம்பி இருக்கீங்களா?